ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஞ்சிஸ் லைஃப் ஸ்டைல் ஜோன். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா டைட்டில்லே பார்த்துருப்பீங்க. வீடு ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் வச்சு தான் நாங்கள் ஷிஃப்ட் பண்ணோம். இந்த பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்க நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆல்ரெடி வீடு ஷிஃப்ட் பண்ணுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இல்லை. பட் ஆனால் இவங்களோட இது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக எனக்கு இருந்துச்சு. பட் நான் போகவே இல்லை. ஹஸ்பண்டும் அப்புறம் என்னோடய அப்பா தான் போயிருந்தாங்க. போய் ஃபுல்லாக எல்லா திங்ஸையும் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இப்போ நாங்கள் எந்த ஊர் வந்திருக்கோம் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லைல்ல. இப்போ நாங்கள் ஷிஃப்ட் ஆக போகிற ஊர் பார்த்திங்கன்னா ஈரோடு. திருப்பூர்லேருந்து ஈரோடு ஷிஃப்ட் ஆகிருக்கோம் ஹஸ்பண்டோட ஜாப்காக தான். லெபனன் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்திங்கன்னா அவங்களே கார்ட்போர்ட் ஷீட் எல்லாமே நியூ கார்ட்போர்ட் ஷீட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸஸ்ஸு, பபிள் ரேப் பண்ணுற அந்த ஷீட்டு, அப்புறம் நார்மல் ரேப்பு பிளாஸ்டிக் ஷீட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா பக்காவாக பேக் பண்ணாங்க. நிறையா பார்த்திங்கன்னா வீட்டில் கிஃப்ட் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸு, கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கிளாஸ்வேர்ஸு, அதுக்கப்புறம் செராமிக் இப்படி தான் இருக்கும். அது எல்லாமே நீட்டாக பேக் பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும் மேக்ஸிமம் ஆகாத மாதிரி பேக் பண்ணாங்க. பேக்கிங் பண்ணுறப்பயே பாருங்கள், ஃப்ரிட்ஜெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஃப்ரிட்ஜ் பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு போய் அந்த கண்டெய்னரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஷீட் வச்சு செல்லோ டேப் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் அந்த ஆடாமல் அழுங்காமல் குலுங்காமல் வரணும் அப்படிங்கிறதுக்காக இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பெங்களூர்லேருந்து நாங்கள் திருப்பூர் ஷிஃப்ட் ஆகிறப்ப கூட இந்த மாதிரிலாம் எங்களுக்கு பண்ணித்தரல. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில டேமேஜஸ்லாம் ஆணுச்சு. எங்களோட காட் டேமேஜ் ஆகிருந்தது. இப்போ ஆனால் எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் தான் இவங்க நல்லா எங்களுக்கு நீட்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஒரு வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல விசாரித்தோம். பட் ப்ரைஸ் வைஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா இது 2 BHK ஹவுஸு, அதுக்கப்புறம் அது நாங்கள் இப்போ போகிற வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரா செகண்ட் ஃப்ளோரா அது கேட்பாங்க. ஏன்னா திங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா லிஃப்ட் பண்ணி அவங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு தகுந்தாப்பில் தான் நம்மளுக்கு ரேஞ்ச் அவங்க காஸ்ட் வைஸ்லாம் எல்லாமே நம்மளுக்கு கொட்டேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க எங்களுக்கு கொட்டேஷன் பண்ணி கொடுத்தது எல்லாமே கரெக்டாக இருந்தது. வீட்டில் ஏன்னா எல்லா திங்ஸும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சொன்னோம். இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா கொண்டு போய் ஒரே நாளில் இங்கே எல்லாத்தையுமே நம்மளுக்கு பேக் பண்ணி அங்கே ஒரே நாளில் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஈவினிங் ஒரு 7 o'clock ஆகிடுச்சு. இவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7 o'clock சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவங்க வந்தது பார்த்திங்கன்னா 11 o'clock தான் வந்தாங்க. எங்களுக்கு அது மட்டும் தான் இவங்கக்கிட்ட ஒரு டிஸ்அட்வான்டேஜஸாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இவங்க சொன்ன டைமுக்கு வரல அப்படிங்கிறதுனால. ஏன்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்பாவும் என்னோடய ஹஸ்பண்டும். பட் ஆனால் இவங்க வரல அப்படிங்கிறனால பட் வெயிட் பண்ணி இவங்க வராங்களா என்ன அப்படின்னு ஃபோன் பண்ணி வேறு கேட்டுகிட்டே இருந்தோம். ஏன்னா அந்த டைம் விட்டுட்டோம்னா எங்களுக்கும் டைம் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் நிறையா இருந்ததுனால நாங்கள் இவங்களை எப்படியோ இவங்க வந்துட்டாங்க. அது வரைக்கும் சந்தோஷம். இவங்க டைமிங்கில் மட்டும்தான் கொஞ்சம் இது பண்ணாங்க. பட் ஏதாவது மற்றபடி பேக்கிங்லாம் எந்த ஒரு குறையுமே இல்லை. டைம் கம்மியாக வந்துட்டோம், சீக்கிரமாக எல்லாத்தையும் ஏதோ சட்டுப்பட்டுன்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகலாம் எதுவுமே பண்ணலை. எல்லாமே நீட்டாக பண்ணி தான் கொண்டு வந்தாங்க. நாங்கள் பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு 1 week நான் அங்கே போய் இருந்தேன் நடுவில் மட்டும். அப்போ வீடு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்போ மட்டும் கொஞ்சம் முக்கியமான ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் மட்டும் நாங்கள் தனியாக ஒரு பேக்கில் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மாதிரி பேக்லாம் தான் அவங்க எடுத்துகிட்டு இப்போ மூவ் பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சில கார்ட்போர்ட்ஸ்லாம் அவங்க என்னுடைய அந்த மிக்ஸி கார்ட்போர்டு, அதுக்கப்புறம் ஓவன் இந்த மாதிரி திங்ஸ்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. அவங்களே தனியாக நியூ கார்ட்போர்ட் போட்டுக்கிட்டாங்க, பாக்ஸஸ் போட்டுக்கிட்டாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாக்ஸஸ்லாம் எம்டியாக இருக்கும்ல, அதெல்லாமே தூக்கி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸஸில் போட்டு அப்படியே ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு எதுக்காக தேவைப்படும்ல, அதனால் அதை கூட அவங்க வேஸ்ட் பண்ணாமல் பத்திரமா நம்மளுக்கு பேக் பண்ணி கொண்டு கொடுத்தாங்க.
நாங்கள் பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் கிட்ட வந்து ஃபஸ்ட்டு கொட்டேஷன் வாங்குறப்பயே பைக்கு இருக்குது, அதையும் எங்களுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பார்த்திங்கன்னா 2 பைக்கு ஒரு சைக்கிள் இருக்குது. அதையும் வந்து இந்த மாதிரி தான் வந்து பபிள் ரேப் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்க பாருங்கள் எடுத்து வச்சிட்ருக்காங்க. நல்லா நீட்டாக கொண்டு வந்தாங்க. அந்த ஃப்ரண்ட் மிரர் இருக்குல்ல, அதை மட்டும் வந்து கழட்டி டிக்கியில் போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க அங்கே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நல்லா பைக்லாம் நீட்டாக டேமேஜ் ஆகாமல் வந்துச்சு. ஏன்னா பெட்ரோலோடு அப்படியே தான் இருந்துச்சு. அதனால் சேஃபாக வந்து நல்லா பேக் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தாங்க. இந்த பேக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு திங்ஸ் மட்டும் அவங்க பேக் பண்ணதை காமிச்சிருக்க மாட்டேன். எது அப்படின்னு பார்த்திங்கன்னா டிவி தான். டிவி வந்து அவங்க வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் இல்லை அப்படிங்கிறனால பேக் பண்ண முடியாது, நீங்கள் பத்திரமா சேஃபாக எடுத்துகிட்டு வந்துடுவீங்களான்னு கேட்டாங்க. ஓகே நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து காரில் வந்து 2 பில்லோஸ் கவர் வச்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஆல்ரெடி பெங்களூர்லேருந்து வரப்பே நாங்கள் அந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருந்தோம். அப்படிங்கிறனால எங்களுக்கு வந்து அது ஓகே நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுறோம் சேஃபாக அப்படின்னு சொல்லி நாங்களே எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா திங்ஸும் பேக் பண்ணி லோட் பண்ணிட்டாங்க. இந்த செடியெல்லாம் மட்டும் இருக்குது, அதெல்லாம் வந்து நாங்கள் காரில் எடுத்துக்கிறோன்ட்டோம். அப்புறம் ஃபேன் எல்லாத்தையுமே வந்து அவங்க கழட்டி அதுக்கப்புறம் அது எல்லாத்தையுமே பத்திரமா எடுத்துகிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது திங்ஸ் விட்டுட்டோமா அப்படின்னு ஒரு தடவை வீட்டில் வந்து செக் பண்ணிக்கலான்னு செக் பண்ணிகிட்ருக்காங்க. வீடு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் ஃபுல் டஸ்ட்டாக இருக்குது. எல்லாமே வந்து நிறையா நம்ம வேஸ்டேஜஸ் எல்லாத்தையுமே அங்கேயே இருக்குது. அது எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹவுஸ் ஓனர்கிட்ட வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும். அவங்கக்கிட்ட கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறப்ப அவங்க எப்படி நம்மளுக்கு வீடை நீட்டாக விட்டாங்களோ அதே மாதிரி நம்மளும் வீடை நீட்டாக விட்டுறணும். பெங்களூர்லேருந்து ஃபஸ்ட் டைம் நான் வந்து திருப்பூருக்கு ஷிஃப்ட் ஆகி வரப்போ ரொம்ப அழுதுகிட்டே வந்தேன். சொந்த வீட்டிலேருந்து வாடகை வீட்டுக்கு போகிறோம், அங்கே எப்படி இருக்குமோ ஏதோ அப்படின்லாம் வந்தேன். பட் ஆனால் இந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் வந்தோம். எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும், ரொம்ப நாள் ஆகி எங்களுக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அது வந்ததெல்லாம் இந்த வீட்டுக்கு வந்துட்டு எங்களுக்கு குழந்தையெல்லாம் கிடச்சிருச்சு. நாங்கள் இப்போ வந்து இன்னொரு குழந்தையோடு தான் நாங்கள் வந்து இன்னொரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். அதனால் ரொம்ப சந்தோஷம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் இருக்கனால தான் இவ்வளோ நாள் இந்த சேனலில் நான் வீடியோஸ் போடலனாலும் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு.